தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது. அதனைத் தொடர்ந்து பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் இராணுவம் மோதலில் இறங்கியது. தாக்குதலை தாங்க முடியாத பாகிஸ்தான் கெஞ்சியதை அடுத்து போர் நிறுத்தத்திற்கு இந்தியா ஒப்புக்கொண்டது. ஆனால் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அணு ஆயுத போரை நிறுத்தியது தான் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தம்பட்டம் அடித்து வருகிறார். இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் மூன்றாவது நாடு தலையிடுவதை இந்தியா விரும்பவில்லை என பாகிஸ்தான் அமைச்சர் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தர், மே 10 போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே விரைவில் பேச்சுவார்த்தை நடக்கும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தன்னிடம் தெரிவித்தார். இதுகுறித்து ஜூலை 25 கேட்டபோது இதை இருதரப்பு பிரச்சனையாக இந்தியா பார்ப்பதாக ரூபியோ கூறினார். மூன்றாம் தரப்பு தலையீட்டை பாகிஸ்தான் பொருட்படுத்தவில்லை. ஆனால் முத்தரப்பு பேச்சுவார்த்தையை இந்தியா திட்டவட்டமாக மறுத்து வருகிறது. இருதரப்பு பேச்சுவார்த்தையை பாகிஸ்தான் ஏற்கிறது. ஆனால் பேச்சுவார்த்தையானது விரிவானதாக இருக்க வேண்டும் என்று கூறினார். மூன்றாம் தரப்பு தலையீட்டை இந்தியா விரும்பவில்லை என்று பாகிஸ்தான் அமைச்சரே கூறியிருப்பது ட்ரம்பின் கூற்றை மீண்டும் ஒருமுறை பொய்யாக்கியுள்ளது.